வணக்கம். இவன் இதுவரை செயல்பட்டதற்கும் இப்போது பேசுவதற்கும் அடிப்படை ஒன்றுதான். பாஜக எதிர்ப்பிலும் திராவிட கருத்தியலிலும் பெரும்பான்மையாக ஒன்றுபட்டுள்ள தமிழ்நாட்டில் அதன் பிரதிநிதியாக ஆட்சியில் உள்ள திமுக அரசை அகற்றுவதற்கு பார்ப்பனிய ஜனதா கட்சி பல வகையான வேடங்களை கையாண்டது. அதில் ஒன்றுதான் சிவந்தி ஆதித்தனுக்கு ஆடிட்டராக உள்ள குருமூர்த்தி மூலம் நாம் தமிழர் என்ற சீபா ஆதித்தனாரின் கட்சி பெயரை பெற்று பாஜக எதிர்ப்பு, ஆனால் பார்ப்பனிய கருத்தியல் எதிர்ப்பு அல்ல என்ற பெயரில் தமிழ் உணர்வாளர்கள் மற்றும் சிறுபான்மை வாக்குகளை பிரித்துக் கொடுக்க 14 ஆண்டு காலம் வலம் வந்தான். நாக்பூர் முதலாளிகளின் தேவையை இவனால் முழுமையாக செய்ய முடியவில்லை. தமிழ்நாட்டு மக்களும் இவனது மண்டையில் இருந்த கொண்டையை எளிமையாக அறிந்து கொண்டார்கள். இந்த அறிவு தந்தை பெரியார் தமிழ்நாட்டிற்கு வழங்கிய பேரறிவு. சர்க்கார் தலைவா என்று தனது அரசியல் ஈடுபாட்டை வெளிப்படுத்திக் கொண்டிருந்த நடிகர் விஜயை ஈடி மூலம் வளைத்து போட்டது மோடி கும்பல். இவன் இதனால் வரை செய்த கூலிப்பணியை தான் நடித்து சேர்த்த சொத்தை பாதுகாக்க களமிறக்கி உள்ளது பாஜக. பாசிசம், திராவிடம், தமிழ் தேசியம், சிறுபான்மை என அனைத்தின் பாதுகாவலராக பல வீட்டு பிச்சை சோறு போல தனது கொள்கையை வெளிப்படுத்தி விட்டு நாக்பூர் உத்தரவு வந்தால் மட்டுமே வீட்டை விட்டு வெளியேறி வரும் நிலையில் பனையூர் பாலிடிக்ஸ் நடத்துகிறார் விஜய். சீமானுக்கான வேலையை புதிய பிச்சை முலாம் பூசி தற்போது விஜய்க்கு ஒதுக்கியுள்ளது நாக்பூர் தாதாக்கள். அதே நேரத்தில் சீமானுக்கு புதிய வேலையை தீர்மானித்துள்ளார்கள். மக்களின் மதிப்பை பெற்று அதிகாரத்திற்கு சீமானால் வர முடியாது. அது அவனுக்கான இலக்கும் அல்ல. எனவே பெரியாரை மட்டும் கடந்த காலத்தில் பார்ப்பனர்கள் நேரடியாக தாக்கியதை போல தங்களுக்கு வாய்த்த சூத்திர அடிமைகள் மூலம் செய்கிறார்கள். பெரியார் இகழ்வை ராஜாஜி தொடங்கி சீமான் வரை தொடர்ந்தாலும் இம்மண் பெரியார் பக்குவப்படுத்திய மண் தான். பெரியார் எழுப்பிய சுயமரியாதை சுவரில் முட்டி முட்டி மண்டை பிளந்து சாவார்களே அன்றி அச்சுவற்றை சாய்க்கும் ஆற்றல் எவனுக்கும் இம்மண்ணில் இல்லை என்பதை வரலாறு இதுவரை கற்றுத்தந்த பாடம். பெரியார் என்றென்றும் வாழ்வார் என அரசியல் விமர்சகர் சூர்யா சேவியர் தனது சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார்.